Hello Makkalae, welcome to MJ Expo. இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ளோர் ஸ்லாப் ஏஜ்னு ஒரு கமெண்ட் பார்க்க போறோம். இந்த கமெண்ட் வந்து நீங்க மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம எப்போல்லாம் ஃப்ளோர் கிரியேட் பண்றோமோ அந்த வெறும் பிளெயின் ஃப்ளோர் இல்லாம அந்த ஃப்ளோர்லயும் நம்ம வந்துட்டு எட்ஜஸ்லலாம் டிசைன் வந்து ஆட் பண்ணலாம். அந்த கமெண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் பில்டிங்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழே வெளியே ஃப்ளோர்லேருந்து எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி டிசைன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பில்டிங்லாம் நம்ம போடும் போது நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது எப்படிடா இந்த பில்டிங் நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ள பர்பஸில் நம்ம இந்த ஃப்ளோர் ஸ்லாப் பேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் பில்டிங், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான பில்டிங்க்கெலாம் நம்ம வந்து இந்த ஃப்ளோர் ஸ்லாப் பேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஸ்வீப்னு ஒரு கமெண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம என்ன ப்ரொஃபைல் நம்ம கொடுக்குறோமோ அந்த ப்ரொஃபைலை டிபெண்ட் பண்ணி அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே நமக்கு க்ரியேட் ஆகும். ப்ரொஃபைல்லாம் நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ இது ஒரு ப்ரொஃபைலு நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி நம்மளுக்கு இதை நம்ம கொடுத்தோம்னா நம்ம எங்கே நம்ம ஃப்ளோர் கொடுத்துருக்கோமோ அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே இந்த டிசைனை பேஸ் பண்ணி அது வந்து க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நம்ம எந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே க்ரியேட் ஆகும். இப்போ இந்த பில்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ அதோட ப்ரொஃபைல் என்ன நம்மளுக்கு கிளியராக தெரியணும். அந்த ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணால் தான் இந்த டிசைன் சேமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை எப்படி பார்க்கலாம், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் சும்மா சிம்பிளாக உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் லெவல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கே ஆல்ரெடி ஒரு ஃப்ளோர் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ளோருக்கு வந்து நான் இங்கே எட்ஜஸ் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு மேலே ஆர்கிடெக்சர் டேப்பில் ஃப்ளோரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் உள்ளதான் ஃப்ளோர் ஆர்கிடெக்சர். அது வந்து இந்த மாதிரி நார்மல் பிளெயின் ஃப்ளோர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஸ்ட்ரக்சரலுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது லோடுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளோர் பை ஃபேஸ் வந்துட்டு நம்ம மாசிங்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அது இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இந்த ஃபோர்த்து வந்தால் வந்து ஃப்ளோர் பை ஸ்லாபேஜ். இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணும் போதே தெரியுதா உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் வந்துட்டு அந்த எட்ஜஸ்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கே ஃப்ளோர் கொடுத்துருக்கோமோ அதோட எட்ஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அந்த ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். இங்கேயும் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லாப் மாதிரி. இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு திக்னஸ் வராது. ஜஸ்ட் எட்ஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த கீழே நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த டிசைன் வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை ஒரு ஃப்ளோரோட திக்னஸ் மாதிரி காமிக்கணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஹாலோவாக இருக்கும். உள்ளே வந்து திக்னஸ் இருக்கா, சுற்றி ஒரு டிசைன் மாதிரி நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி சும்மா ஒரு திக்னஸ் காட்டணும்னா கூட நீங்கள் இந்த ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே நான் வந்து வேறு ப்ரொஃபைல் யூஸ் பண்ணோன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் போயிட்டு எடிட் டைப் ப்ரொஃபைல் இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி ஃபேமிலி 3 வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது. இல்லை சி ஷேப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது. கொடுத்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களோட ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறியிருக்கு. ஒரு சி ப்ரொஃபைலில் மாறியிருக்கு. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக நம்ம ரெவிட் எப்போ இன்ஸ்டால் பண்ணாலும் இருக்கிறது. ஒவ்வொன்றும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இதே இந்த டிசைன் இல்லாமல் நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணோன்னா அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ்னால் அது இந்த மாதிரி லைக் நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் வந்து வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் தான் பண்ணணும். இந்த ப்ரொஃபைல் ஷேப்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபைல் போயிட்டு நியூ ஃபேமிலி. இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி க்ரியேஷன் டாப்பிக்கில் தான் இந்த ப்ரொஃபைலில் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்லாப் ஏஜில் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு நியூ ப்ரொஃபைல்னால் தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் இதிலே சொல்லித்தரேன். இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் டெம்ப்ளேட் தான் எடுக்கணும். மெட்ரிக் ப்ரொஃபைல்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன். ஸோ இந்த மாதிரி ஹரிசானல் அண்ட் வெர்டிக்கல் ஒரு ஆக்சஸ் மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். அதில் போய் தான் உங்களோட கஸ்டமைஸ்டு நம்ம இந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம இங்கே அப்படியே ட்ரா பண்ணிங்கன்னா அதை நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே லோட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும்.
அவ்வளோதான் கான்செப்ட்டு. நம்ம இப்போ சும்மா ஒன்று ட்ரா பண்ணி பார்க்கலாம். நான் லைன் கமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் என்ன ஷேப் வேணுமோ அது வந்து உங்களோட ஸ்பேஸிங் ஒரு டைமென்ஷன் குறிப்பிட்டு, இப்போ சில பேருக்கு டைமென்ஷன் தெரியும், ஒரு சைட் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா டைமென்ஷன்ஸ்லாம் தெரியும். இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு எலிவேஷன் தான் க்ரியேட் பண்ணுற ஒரு டிசைனராக இருக்கீங்கன்னா சும்மா நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்ஸ் அதை முடித்தோடனே லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் கொடுக்கணும். அது நான் சொல்ல மறந்துட்டேன். லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எடிட் டைப் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபேமிலி வந்து வரும். நான் இந்த 3 வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ நான் க்ரியேட் பண்ணது வந்து 2. அப்ளை ஓகே கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். எங்கெல்லாம் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ஸ்லாப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து இது க்ரியேட் ஆயிரும். இதை நான் ஒரு கலர் மாற்றி காமிக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துக்கலாம். தெரியுதா? நம்ம ஒரு பாக்ஸ் எப்படி வரைஞ்சோ அதோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு தெரியுதா? இதோட நீங்கள் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்ச ஷேப் வந்து தெரியும். நம்ம எப்படி ஜிக்ஸாக்காக கொடுத்தோமோ அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு இங்கே க்ரியேட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் பில்டிங் இல்லைனா இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் இல்லை இந்த ஃப்ளோர்லலாம் உங்களுக்கு காட்டணுமோ நீங்கள் காட்டிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளோர் ஜென்ரலாக போட தெரியும். இந்த மாதிரி பில்டிங்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஃப்ளோர் எல்லாமே போட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த டிசைன் மட்டும் பண்ண தெரியாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ப்ரொஃபைல் இந்த இமேஜில் கிளியராக இல்லை, அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல்லாம் எக்ஸாம்பிள் காமிச்சேன். இந்த மாதிரி என்ன ஷேப் நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளோர் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். இப்போ ஏன் ரெண்டுத்துலேயுமே க்ரியேட் ஆயிருக்குன்னா நம்ம ரெண்டுத்துலேயுமே ஸ்லாப் வேஜ் யூஸ் பண்ணியிருக்கனால ரெண்டுத்துலேயுமே க்ரியேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து நான் வேறு எதாவது மாற்றணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டைப் போயிட்டு டூப்ளிகேட்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே நம்ம ரெவிட்டை பொறுத்தவரை டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து திருப்பியும் போய் ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல், நியூ, ஃபேமிலி, இதில் போயிட்டு மெட்ரிக் ப்ரொஃபைல் அது மட்டும் தான் சூஸ் பண்ணணும். வேறு எல்லாமே ஒரு தனித்தனி டெம்ப்ளேட்டு. ஸோ நம்ம இதுக்கு வந்து மெட்ரிக் ப்ரொஃபைல் ஓப்பன். ஸோ இந்த ஆக்சிஸில் போய் லைன் கமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே வேறு மாதிரி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆக்சிஸ் பொறுத்தும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு ஜிக்ஸாக்காக ஒரு ஷேப் போடுறேன். எனக்கு அதெல்லாம் வந்து நம்ம பொறுமையாக அந்த ஷேப்பை பார்த்து நம்ம ஆக்சுவலி போடணும். நான் இப்போ வந்து இப்படி ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுத்துட்டு லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆயிரும். இதே வெறும் லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட்னா நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போயிடும். ஸோ எந்த ப்ராஜெக்ட் நான் ஸ்வீப் ஃபார் ஸ்லாப்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கேன், நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலு. அதுக்குள்ளே நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ ஓவர்ரைட் தி எக்ஸிஸ்டிங் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். ஓகே. இப்போ நான் செலக்ட் பண்ணி எடிட் டைப் இதில் போயிட்டு இப்போ நீங்கள் ஃபேமிலி 3 பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஷேப் வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஏன்னா நான் ஓவர்ரைட் எக்ஸிஸ்டிங் கொடுத்தேன்னா நம்ம ஆல்ரெடி ஃபேமிலி 2 க்ரியேட் பண்ணிட்டு இப்போ ஃபேமிலி 3 வரும்போது நான் இப்போ போட்ட ஷேப் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வீடு சுற்றி கொடுத்துருக்கனால உங்களுக்கு சைட் வியூ வந்து கண்டுபிடிக்க முடியல. மற்றபடி இப்போ நீங்கள் வெறும் ஒரு சைடு தான் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சைட் வியூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இமேஜே நான் வந்து இந்த சைடும் கொடுக்கணும்னா ஆட் ஆர் ரிமூவ் செக்மெண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லாப் ஏஜும் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரியேட் ஆகும். நம்ம மொத்தமாகவே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு ஒரு சைடு வேண்டாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே செலக்ட் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். திருப்பி அது வேணும்னா செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துட்டு அந்த ஸ்லாபோட எட்ஜஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த ட்ரெடிஷ்னல் மாடல்னாலும் சரி இல்லைனா எந்த ப்ரொஃபைல் காம்ப்ளிகேட்டடான ப்ரொஃபைல்னாலும் உங்களுக்கு அதோட சைட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஸ்லாப் பெஞ்ச் ஒன்ஸ் போட்டுட்டு
அந்த நியூவில் போயிட்டு நீங்கள் மெட்ரிக் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபைலை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துடும். அந்த ஃபேமிலியை கூட நீங்கள் ஃபேமிலியாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸில் நிறைய இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொஃபைலை வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது கூட அந்த ப்ரொஃபைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போட்டு பார்த்து லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து ஒவ்வொரு ஸ்லாப் ஏஜஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பில்டிங்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய ஸ்வீப்பை பற்றிலாம் நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஸோ எங்கள் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன் மக்களே. Bye. See you.